வணக்கம். என் பேர் ஜெகன். நான் திருவள்ளூரில் இருக்கேன். மிஸ்டர் முரளிதரன் விவிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவரை 2011லேருந்து எங்களுக்கு தெரியும். அவரோட நெய்பர் தான் நாங்கள்லாம். 2015 அவரும் நானும் பக்கத்து ஃப்ளாட்டில் தான் இருந்தோம். வி ஆர் லைக் வெரி க்ளோஸ். எங்கள் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அவர் வருவார். அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் போவோம். ஸோ 2020 அதுக்கப்புறம் 2015 நாங்கள் நங்கநல்லூருக்கு போயிட்டோம். 2020 நான் ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. ஏன்னா அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸாக நான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப சின்சியராக தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். ஈவன் அந்த எங்கள் ஸ்ரீநிதி ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணி கொடுக்கணுன்னா கூட ரொம்ப ஸ்ரத்தையாக தான் எடுத்து பண்ணுவார் எல்லாம். ஸோ எனக்கு அவர்கிட்ட தான் கட்டணும்னு, எங்கள் அம்மாவுக்கும் அதே தான். செகண்ட் தாட்டே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அவர்கிட்ட போனோம். இடத்த போய் பார்த்தோம். சுற்றி காடு மாதிரி இருந்தது அந்த இடம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஜெகன் இன்னும் 2-3 வருஷம் ஆகும் டெவலப் ஆகிறதுக்கு, உங்களுக்கு ஓகேவா இப்போ ஆரம்பிச்சிடலாமான்னு. ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி பூமி பூஜை போட்டோம். எல்லாம் இருந்தது. பட் மழை பயங்கரமாக வந்துடுச்சு அந்த வருஷம். அதுக்கப்புறம் என்னென்னா, நாங்கள் ஜான்வரி 2022 தான் ஒர்க்கை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. போஸ்ட் பொங்கல் இந்த லோன் டிலேஸ் இதெல்லாம் இருந்தது. பட் அவர் அதுக்குள்ளேயே இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்லாம் வச்சு நாங்கள் தோண்டியாச்சு. தோண்டினா பூமியிலேருந்து தண்ணி தோண்டின உடனே அதுவும் நான் அப்போ கூட டவுட்டாக கேட்டேன், இந்த இடத்துல பில்டிங்லாம் நிற்குமான்னு. இதெல்லாம் ஒரே பண்ண வேண்டாம், பக்காவாக இருக்கும் அப்படின்னார். அவர்கிட்ட என்ன ஒரு விஷயம், பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, அவர் என்ன ஸ்பெக்கு சொல்கிறாரோ, இப்போ சிமெண்ட் இந்த கிரேடு இதுன்னு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே வரும். இன்னொன்று, அவர் எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் அவருக்கு தெரியும். இப்போ என்னோடய வீடெல்லாம் நாங்கள் செங்கல் வச்சு கட்டலை. நாங்கள் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம். மோஸ்ட்டாக ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணோம். எனக்கு அதுதான் நான் போடணும்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட. அவர் அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் அப்படின்ட்டார். எல்லாமே அவர்கிட்ட ஆள் இருக்காங்க. எல்லா டெக்னாலஜிஸும் அவர்கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி என்னென்னலாம் ட்ரெண்ட்ஸ் இருக்கோ அவர்கிட்ட எல்லாமே இருக்கும். இன்னொன்று, இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் க்ளீனாக சொல்லிடுவார். வெறும் காசுக்காக அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். உங்களுக்கு இது சூட் ஆகும் சூட் ஆகாதுங்கிறத கிறிஸ்டல் கிளியராக அவர் சொல்லிடுவார். ஸோ எனக்கு நல்லா கட்டி கொடுத்தார் வீடு. இப்போ கூட ரீசெண்டாக வி மெட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாராவது வீடுன்னு நெக்ஸ்ட்டு சொன்னால் கூட நான் அவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏற்கனவே ஒருத்தர் கூட சொன்னோம், பட் தட் டிடன்ட் டர்ன் அவுட். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்கனவே தெரிஞ்சவர். ஜென்ரலாக ஒரு பில்டிங் கட்டும்போது நிறைய பண விஷயம், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். பட் எங்களுக்குள்ளே இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட கிடையாது. அது நான் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன். ஒரு 40 லட்சம் 42 லட்சத்துக்கு வீடு கட்டும்போது ஏதாவது நிறைய டீவியேஷன்ஸ் இருந்தது. சின்ன சின்ன பொருள் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுது நான் கட்டும்போது. அது கூட நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டோம். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கார் அந்த இதில். இன்னொன்று, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு. ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு காம்பவுண்ட் போட்டார் அவர் தனியாக. இவர் மூலமாக தான் போட்டார். அப்போ அவர் சொன்னார், இந்த கம்பியெல்லாம் இந்த கிரேடெல்லாம் திருவள்ளூரில் யாருமே போட மாட்டாங்கன்னு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் நம்பி எதுக்கு போகலான்னா, என்ன மெட்டீரியல் அவர் சொல்கிறாரோ அது அக்யூரேட்டாக உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, ஃப்ளெக்சிபிள் பர்சன். அவரை நீங்கள் நம்பி எல்லா ஒர்க்கையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாம். 100%. அவர் ஒரு சின்ன டீவியேஷன் என் வீட்டில் நடந்தது. ஒரு சின்ன அது கூட நம்மளை கூப்பிட்டு ப்ராப்பராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இதனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டார். இன்னொன்று, செவரை மூடிட்டால் நமக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. பட் அந்த மாதிரி அவர் பண்ணவே மாட்டார். எல்லாத்தையும் ப்ராப்பராக சொல்லிட்டு தான் பண்ணுவார். ஸோ யார் பண்ணுறதா இருந்தாலும், வீடுன்னு கட்ட போகிறீங்களோ இல்லை ஏதோ ஒரு ரெனோவேஷனோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரை நம்பி மிஸ்டர் முரளிதரன் கூட போகலாம். என்னோட நெய்பருங்கிறதுக்காக சொல்ல, அவர் கட்டின வீட்டில் தான் நான் இப்போ உட்காந்துட்டு ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கேன். ரொம்ப எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி இந்த வீடு, எங்கள் பிரதர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ எல்லோரும் போங்க, மிஸ்டர் முரளிதரன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.